பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, அற்புதமான நம்முடைய மரபு சார்ந்த தேவதைகளையும் தெய்வங்களையும் அவர்களை வணங்குவதால் பெறக்கூடிய நன்மைகளை பற்றியெல்லாம் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் ஒரு அற்புதமான சக்தி தான். இவன் விஷ்ணுவனுடைய அம்சமா அல்லது சிவனுடைய அம்சமா, இல்லை விஷ்ணு சிவன் சேர்ந்த ஒரு ஐக்கிய மத்தியமமா என்று நிலைக்கிற அளவிற்கு ஒரு அற்புதமான சக்தி. நமக்கெல்லாம் கருப்புசாமி என்றால் 18ஆம் படி கருப்பு தானே ஞாபகம். அந்த வகையில ஒரு இன்றைய காலகட்டத்தில் காவல்துறை, நீதித்துறை எல்லாம் இருக்கின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன், 500 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மனிதன் இறைவனையே தெய்வமாக, இறைவனே நீதி சார்ந்த ஒரு தெய்வமாக வணங்கி வந்தார். தன் வாழ்வில் ஏற்படக்கூடிய துரோகம், ஏமாற்றம், முடக்கம் போன்றவற்றுக்கெல்லாம் அவர் இறைவனையே நாடினான். அதிலும் குறிப்பாக கருப்புசாமி அவர்கள், கருப்பராயன் என்று அழைக்கப்படக்கூடிய கருப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வ சக்தி. இந்த தேவதையை, இந்த தெய்வ சக்தியை நாம் நெருங்கும் பொழுது நம் கண்ணீருக்கு காணிக்கையாக அவன் எதையுமே கேட்பதில்லை. அவன் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், என் மீது நீ நம்பிக்கை வை, அந்த நம்பிக்கையை நான் ஒரு நாணயமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவனான். கீழே பாத்தீங்கன்னா இறைவனுக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியும்? கொடுப்பதற்கும் தடுப்பதற்கும் அவனை விட்டால் யாரும் உண்டு, நாதியும் உண்டு நமக்கு. அந்த வகையில் கருப்பண்ணசாமியுடைய வழிபாடு எல்லாம் ஒரு அற்புதம் என்றே சொல்றேன். அஞ்சாத உரத்துக்கு சொந்தக்காரன், உருண்ட விழிகள், வெறுக்கிய மீசை, வெண்புறவியே வருகின்ற ஒரு வேட்டைக்காரன் என்றே சொல்வேன். தர்மம் காக்க அதர்மம் அழிக்க புறப்பட்ட ஒரு அற்புத சக்தி. நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய துரோகம், குறிப்பா நம்பிக்கை துரோகம், இன்றைய காலகட்டத்துல நம்பிக்கை துரோகம் என்பது எல்லா வழியிலுமே இருக்கு. உறவு சார்ந்து இருக்கு, நட்பு வட்டாரத்துல இருக்கு, தொழில இருக்கு. குறிப்பா இன்றைய காலகட்டத்துல கணவன் மனைவி உறவே ஒரு துரோகத்தை சார்ந்து போய்விடுது. மனம் குமுறி போகின்றோம், கண்களில் கண்ணீர் வருகின்றது. யாரிடம் சென்று முறையிடுவது? சில பிரச்சனையை நேர்ல சொல்லலாம், சில பிரச்சனைகளை சொல்ல முடியாமல் குமுறி குமுறி கதறுகின்றோம். அப்படி கதறுகின்ற பொழுது நாம் சென்று நிற்கின்ற இடம், கோயிலுக்கு போக முடியுமா? ஆலய தரிசனம் செய்ய முடியுமா? ஆண்டவனை நெருங்க முடியுமா? ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவனை நெருங்குவதற்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு விலை வைத்து உள்ளார்கள். இறைவனை தொட்டால் பணம், அவரை நெருங்கினால் பணம், அவரை தரிசித்தால் பணம் என்று இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலெல்லாம், அன்றைய காலகட்டத்திலெல்லாம் அடர்ந்த வனத்திலே அந்த வனம் சென்று அவர்கள் முறையிடுவார்கள். என் கணவன் இப்படி பண்ணிவிட்டார், என் மனைவி இப்படி பண்ணிவிட்டார், என் குடும்பம் இப்படி பண்ணிவிட்டது, என் நண்பன் இப்படி பண்ணிவிட்டான் என்று கடுமையான வேதனையில் அவர்கள் குமுறுகின்றனர். அதற்கு விடையும் அவர்கள் பெற்று வந்தார்கள். உங்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்குமானால் கருப்பன் தவற விட மாட்டான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 18ஆம் படி கருப்பு, 18ஆம் படி கருப்பு என்பதெல்லாம் மலையாள தேசத்திலிருந்து இங்கு வந்ததாகத்தான் கருதுவார்கள். இன்னைக்கு கள்ளழகருடைய காலடியிலே இருந்து தர்மம் காக்க நிற்கின்றார். அடைபட்ட கதவு ஆண்டுக்கு ஒரு முறை திறக்கப்பட்டாலும் அவன் மீது சந்தனம் எறிந்து நம்முடைய கவலைகளையும் துன்பத்தினையும் சந்தனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள். அந்த 18 படிகளுமே மாந்திரிகம் தெரிந்த மகா மாந்திரிகளால் உருவாக்கப்பட்ட அப்படிப்பட்ட 18ஆம் படி கருப்பு. நம்ம முடக்கம் என்று சொல்லுவார்கள், தொழில் முடக்கம், வாழ்வில் முடக்கம், நம் வெற்றியை நோக்கி நகரும் போது ஏற்படக்கூடிய அத்தனை முடக்கத்திற்கும் ஒரு தீர்வு 18ஆம் படி கருப்பு.